ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது தென்னாடுனாவே அதாவது அவரை பத்தி தெரியாதுன்னு இருக்க முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கலாம். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பாத்தீங்கன்னாக்க அவரோட வாழ்க்கை வரலாறை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா அவரு ஒரு ஜாதி கட்டமைப்புக்குள்ளேயே கொண்டு போறாங்க. அந்த மாதிரி உள்ள ஆள் கிடையாது அவரு. அவரை பாத்தீங்கன்னா அவருக்கு உள்ள ஒரு கோயில் மாதிரியே கட்டி எல்லா மக்களும் அதாவது எல்லா மதத்தினரும் அங்கே சாமி கும்பிடுறாங்கன்னா அவரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் ஒருத்தானவர், அதாவது ஒருமையான அவர் தான் எல்லா மதத்துக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு நேர்மையாகவும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அவரோட எங்க பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அது இல்லாம அவங்க கட்சியிலையும் எந்த மாதிரி இருந்தாங்க, ஆன்மீகத்துல எந்த அளவு இருந்தாங்க, அதாவது இந்திய நாட்டுக்காக அவங்க என்னென்ன மாதிரி போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் வாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம காமராஜருக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சாங்க. அதனாலதான் அவர் இந்த அளவு முதலமைச்சர். பாத்தீங்கன்னா ஒரு இந்து வயிற்றுல பிறந்து அதாவது ஒரு முஸ்லிம் அவங்கள்ட்ட பால் குடித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவரோட ஸோ அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர் அவரோட பாத்தீங்கன்னா அவர் நேதாஜி அதாவது நேதாஜி ரொம்ப ஒரு நண்பராகவும் வச்சிருக்காரு. ஸோ நேதாஜி இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்கள் தேவை, அதாவது நான் ஒரு படையை உருவாக்க போறேன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அப்படின்னாக்க ஆட்களை இங்க அதிகமா அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இவர் எங்க பிறக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ராமநாதபுரத்துல, அதாவது ராமநாதபுரம் பசுமொழி என்கிற ஒரு சிற்றூர், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அவர் 1908 பிறக்கிறாங்க. அக்டோபர் 30 அவர் பிறக்கிறாங்க. அங்க பிறக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அது அவங்க அப்பா பேரு பாத்தீங்கன்னா உக்கிரவாண்டி, உங்க அம்மா பேரு பாத்தீங்கன்னா இந்திராணி. இவங்களுக்கு பையனா பிறக்கிறாங்க. கொஞ்சம் காலத்திலேயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்தவன உக்கிரவாண்டி என்ன பண்றாருனாக்க அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணோடனே அதாவது இவரு தேவர் முத்துராமலிங்க தேவர் என்ன பண்றாருனாக்க இவர் என்ன பண்ணாருன்னா அவங்க பாட்டி கிட்ட வளர்க்க அனுப்புறாங்க. பாட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வளர்ப்புல பாத்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க பாட்டி பேர் பாத்தீங்கன்னா பார்வதி அம்மா. அவங்க வளர்ப்புல அதாவது கமுதி அங்க அவங்க பாட்டி வளர்ப்புல வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது பாத்தீங்கன்னாக்க அங்க கமுதியில பாத்தீங்கன்னாக்கா ஆயிஷா பேபி என்கிற ஒரு முஸ்லிம் பெண்மணி கிட்ட தான் இவங்க பால் குடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க அம்மா இறந்ததுனால இவங்கதான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முஸ்லிம் ஒரு பெண்மணியால தான் இவங்க படிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஒரு வேளாளர் அப்படிங்கிற ஒரு கல்வி அவருக்கு தான் கல்வி ஃபுல்லா பயின்றிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னாக்க அவர் கிறிஸ்தவ பள்ளியிலையும் அங்க கல்வி கற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்துல அவரோட உயர்கல்வி தொடங்கி அங்க அந்த கல்வி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவர் அதிகமா தமிழ்ல தீராத ஒரு பற்று உள்ளவராகவும் இருந்திருக்காங்க. 13 வயதுல இவருக்கு ஒரு உடல்நல குறைவு பாத்தீங்கன்னாக்க இவரை ஒரு அரசு மருத்துவமனையில அதாவது மதுரையில சேர்க்கிறாங்க. அங்கே அவருக்கு ஒரு சிகிச்சை, அதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்றாங்க. ஸோ அந்த டயத்துல ஒரு பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க அவருக்கு எந்த மயக்க மருந்துமே இல்லாம அந்த அளவு அந்த இது இருந்திருக்காங்க. ஸோ அந்த டாக்டர் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. இந்த அளவு மன உறுதி உள்ள ஒரு பையனை நாங்க பார்த்ததே இல்லை, ஒரு ரொம்ப மன உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்போ முத்துராமலிங்கத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா 1931 பாத்தீங்கன்னா அவங்க இறந்த காலமாயிடுறாங்க. காலமானதுக்கு அப்புறம் 1927 பாத்தீங்கன்னாக்க அதுக்கு முன்னாடியே ஒரு குடும்ப பிரச்சனைக்காண்டி சென்னைக்கு போக வேண்டியிருந்தது. சென்னையில போகும்போது அங்க பாத்தீங்கன்னா சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு சந்திக்கிறாங்க. அவங்க வீட்டுலதான் போய் தங்குறாரு. தங்குனதுக்கு அப்புறம் அவர் ஒரு மீட்டிங், ஒரு மேடை பேச்சு இருக்கு, ஸோ நான் அங்க போறேன், வாங்க நீங்களும் வாங்கன்னு இவரையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இவருக்கு முன் வரிசையில உட்கார வச்சு இவங்க பேசுறத கேட்கறாங்க. இந்த சீனிவாசன் பேசுறது இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப அதுல இன்வால்வ்மெண்ட் எடுத்து அது மாதிரி நம்மளும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். மேடை பேச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது சீனிவாசன் நேதாஜி இவங்க 2 பேரோட பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த கலர் கலரா ட்ரெஸ் போடுறது, ஆடைகள் அந்த மாதிரி, அதாவது விலை உயர்ந்த ஆடைகளை அணியிறது எல்லாத்தையும் விட்டு
கதர் சட்டை தான் அப்பையில இருந்து போடுற மாதிரி அவர் வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவரோட சுதந்திர போராட்டத்துக்காண்டி அதிகமான அவரை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அதாவது சீனிவாசன் பிள்ளை வீட்டுல இருக்கும் போதே வந்து அவருக்கு அங்க என்னென்ன வந்து அதாவது தேசிய உணர்வு அது இல்லாம வந்து தெய்வீகம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அங்கேயே கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அதாவது நேதாஜி வீட்டுக்கும் வந்து போயிட்டு வர்றாங்க. நேதாஜி வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு கொல்கத்தா போயிட்டு ரிட்டர்ன் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் இவர்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து மிக முக்கியமா வந்து தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலத்திலையும் வந்து ரொம்ப புலமை பெற்றவரா இருக்காரு. ரெண்டுமே சரளமா வந்து பேசுவாங்கன்னா அதாவது அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு மேடை பேச்சு தொடங்குச்சு. அது எப்படின்னா விவேகானந்தரை வந்து ஒரு 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 அறக்கட்டளை மாதிரி ஓபன் பண்ண போறாங்க. அந்த அறக்கட்டளை ஓபன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மேடை பேச்சாளர் வர வேண்டியது. அந்த மேடை பேச்சாளர் வரல. இவர் வந்து ஒரு பக்கத்தூர்ல இருக்காங்க. இவர் உடனே போய் கூட்டிட்டு வந்து இவரை வந்து அந்த மேடையில பேச வைக்கிறாங்க. அந்த பேசும்போது பாத்தீங்கன்னா இவரோட பேச்சை கேட்டு அப்ப வந்து காமராஜர் வந்து ரொம்ப வந்து ஆஹ் ரொம்ப ஈடுபட்டாங்க. ரொம்ப வந்து அப்ரிசியேட் பண்ணாராம். அந்த அளவுக்கு வந்து நல்லா மேடையில வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1934ல வந்து 90க்கும் மேற்பட்ட சாதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் அதாவது இந்த இனத்துல உள்ளவங்க எந்த தப்பு பண்ணானா அவங்களை எல்லாரையுமே வந்து உள்ளைக்கு வந்து தூக்கி போடுறது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு கல்யாணம் பண்ணா கூட கல்யாணம் பண்ணி இருந்தாலும் கூட வந்து கூட்டிக்கணும் வந்து ஜெயில போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அவங்களுக்கு வந்து எதையுமே பண்ண முடியாதான் நிதைக்கு வந்து அதாவது அந்த போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்து போடணும். அந்த மாதிரி வந்து நிறைய சட்டங்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அப்ப விதிச்சிருந்திருக்கானுங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் பண்ணி இந்த போராட்டத்துல வந்து அவர் வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குற்ற பரம்பரைங்கிற சட்டத்தை வந்து எடுத்துடுறாங்க. இது மெயினா வந்து குற்ற பரம்பரை வந்து சட்டம் வந்து எதுக்கு இருந்ததுன்னா அதாவது கள்ளர்களுக்கு இவங்களுக்கு தான் இருந்தது. தேவர்கள் அதாவது கள்ளர்கள் மறவர்கள் அதிகமா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா ஜாதிகளுக்குமே இது வந்து இருந்திருக்கு. அதாவது பறையர் அகமுடையர் அதாவது எல்லா ஜாதிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேளாளர் எல்லாத்துக்குமே வந்து இந்த வந்து குற்றப்பரம்பரை சட்டம் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஜாதி பார்க்காம எல்லா ஜாதிக்குமே வச்சிருந்திருக்காங்க. அதுதான் வந்து அவர் வந்து மதுரை இதுல வந்து நிறைய ஊர்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் பண்றாரு. அதுல மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி இங்க எல்லாத்துக்கும் வந்து சுற்றுப்பயணம் பண்ணி அங்க எல்லாருக்கும் வந்து இவங்க வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. 1942ல வந்து இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து ரத்து செய்யப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1935 டு 1936 இதுல வந்து தலைவர் தேர்தல் வந்து வைக்கிறாங்க. அந்த தலைவர் தேர்தல்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு ராமையா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறுத்துறாங்க. அது காந்தி நிறுத்தும் போது முத்துராமலிங்க தேவர் என்ன பண்றாருனாக்க விருதுநகர் அந்த விருதுநகர் சென்று காமராஜரோட அம்மா வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாதிரி அவருக்கு நாமினேஷன் பண்ணணும்னாக்க அவங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் வேணும், சொத்து மதிப்பு வேணும் அப்படிங்கிறாங்க. நீங்க இருந்தா கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இனிமே என்ற எதுவும் இல்லை, பொண்ணுங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இதனால வந்து காமராஜருக்கு வந்து அந்த இதுல அதாவது நாமினேஷன் பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. போய் சொல்லி நீ ஒரு 4 ஆடை பிடிச்சிட்டு வா, பிடிச்சி கொண்டாந்து ஒரு பேர் எழுதி அப்படின்னு சொன்னா இப்ப 4 பேருக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாமினேஷன் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இவங்க அதாவது முத்துராமலிங்க தேவரும் வந்து ஃபுல்லா வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து வெற்றியும் பெறாரு, தலைவராகவும் ஆகிறாரு காமராஜர். இது வந்து விருதுநகர நகராட்சி வந்து தேர்தலில் வந்து நின்று காமராஜர் வந்து வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து காமராஜர் இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸோட நிற்கிறாங்க. அப்போதைக்கு வந்து அவர் வந்து வெற்றி பெறாரு பசுமொன்ல. வெற்றி பெற்று 1931ல பாத்தீங்கன்னா அந்த டயத்துல 1938ல பாத்தீங்கன்னாக்க தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கோயில்ல வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்க அப்ப காந்தி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தை வந்து இவரும் வந்து அப்ரிசியேட் பண்ணி இவரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள கமுதியில உள்ள ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கூட்டிட்டு உள்ளே போனது. யாரு வந்தாலும் என்னை மீறி வந்து எதோ என்ன பண்ணிக்கிறோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அங்க உள்ள தலித்து மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தா கோயில்ல வந்து சாமி கும்பிட வச்சாங்க. ஸோ 1939ல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சின்னையா, முருகானந்தம், வைத்தியம் இவங்க எல்லாரையும் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளடிக்க கூட்டிட்டு போயிட்டு சாமி தரிசனம் செய்ய வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து விடுப்பு காலத்துல வந்து ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணி அதுலயும் வந்து இவர் வந்து வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்போ இருந்த நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து இவர் தீர்த்து வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 1939ல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கட்சியை வந்து நிறுவுறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து விலகி அவங்கள்ட்ட ஒரு சில முரண்பாடுகள்னால இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நேதாஜி இந்திய ராணுவத்துக்காக உறுதியா இருந்தனால அப்போதைக்கு அவரோட
வந்து இப்ப ரொம்ப இதா இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் நடக்குது. அந்த 2ஆம் உலகப் போர்ல பாத்தீங்கன்னா, அங்க இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து அதாவது முத்துராமலிங்க தேவர் எல்லாத்தையும் வந்து ஜெயில்ல அடைச்சுடுறாங்க. ஸோ ஜெயில்ல அடைச்சோன்னா, இதுல வந்து அதாவது முத்துராமலிங்க தேவர் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு சிறையில வந்து அடைக்கப்படுறாரு. அடைக்கப்பட்டு 1948ல வந்து தனியா வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு 49ல வந்து அன்று கொல்கத்தா சென்றார். அங்க போயிட்டு அவரோட வந்து அதாவது பேசுறாங்க. அதாவது இவர் வந்து நேதாஜி காணாம போயிட்டாங்க. இது வேற ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா போயிட்டு அவர்ட்ட கண்டிப்பா அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி வந்து அதாவது முத்துராமலிங்க தேவர் போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வர்றாங்க. இதனால வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ சீனா கிளம்புறாரு. அதாவது 1951ல இருந்து சீனா போயிட்டு ஒரு வருஷமா வந்து எந்த ஒரு தொடர்புமே இல்லாம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1954ல வந்து பார்த்தீங்கன்னா, மொழிமாறி மாநிலம் அமைக்க வேண்டும்னு ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு வந்து இவர் வந்து மேடையில வந்து பேசுறாங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா, இவரு வந்து ஒரு அதாவது சின்ன வயசுல இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு பாலூட்டி வளர்த்த ஒரு தாய், முஸ்லீம் தாய் வந்து பாத்தீங்கன்னாக்க, ஆயிஷா பேபி வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனனால அந்த இடத்துல இவர வந்து ஒரு கேஸ்ல பிடிக்கிறதுக்காண்டி போலீஸ் வந்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து மாறு வேடத்துல வந்து அந்த ஊர்ல போயிட்டு அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணிட்டு, இவரு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாக்குறாங்க, இவரு வந்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இனம் வேறுபாடு பார்க்காம எல்லாரோடையும் வந்து ரொம்ப இணக்கமா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் வந்து அருப்புக்கோட்டையில தொகுதியில இவர் வந்து வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று அதாவது தலித் மக்கள் வந்து மக்களை யாரும் வந்து துன்புறுத்தக்கூடாது. அதாவது இவங்க யாரு ஜாதி வேறுபாடும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வந்து ஒரு ஆணைய போடுறாரு. அப்போ அதனால வந்து யாருமே வந்து அப்பைக்கு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாம இருந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரையில வந்து கோரிப்பாளையத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஆஹ் போலீஸ் வந்து இவங்களை வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சு இவரை வந்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர் வந்து கைது பண்ணப்படுறாங்க. கைது பண்ணோன்னே அதாவது புதுக்கோட்டை சிறையில வந்து லாஸ்டா கொண்டாந்து அடைச்சிடுறாங்க. புதுக்கோட்டையில வந்து விசாரணை வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இவர் வந்து ஃபைனலா வந்து விடுதலை விடுதலை பண்ணப்படுறாங்க. ஆனந்த நாராயணன் இவர் மேல எந்த கேஸும் இல்ல. இவர்னால எந்த குற்றமும் கிடையாதுன்ட்டு ஆனந்த நாராயணங்கிற ஒரு சர்ச்சு வந்து நீதிபதி என்ன பண்றாங்கனாக்க இவரை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. 1959ல வந்து உடல்நல குறைவால வந்து இவர் வந்து இந்த கட்சி இதுல இருந்தெல்லாம் பொதுநல வாழ்க்கையில இருந்து விலகிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 1962ல இவர் வந்து நான் யாரையும் வந்து எதிரியா பார்க்கல, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். 1962ல பாத்தீங்கன்னா மதுரை திருநகரில வந்து சிகிச்சை பெற்று வர்றாரு. சிகிச்சை இயற்கை மரணம் இறந்துடுறாங்க. இறந்துட்டு தன்னோட உடலை வந்து சொந்த ஊரான பசும்பொன்ல தான் வந்து புதைக்கணும் அப்படிங்கிற அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி பசும்பொன்லயே கொண்டு அங்க வச்சு அவருக்கு ஒரு கோயிலும் கட்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் எல்லா எல்லா ஜாதி மக்களும் வந்து அங்க போய் சாமி கும்பிடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து அவரோட நல்ல எண்ணங்களும் அது இல்லாம எல்லாரையும் வந்து அரவணைச்சு இருந்ததுதான் சொல்லலாம். சோ முத்துராமலிங்க தேவர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு பூஜைக்கு எல்லாரும் வந்து எல்லா இனத்து மக்களும் அங்க ஒரு தெய்வத்தை தெய்வம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கும்பிடுறாங்க அவரோட நல்ல எண்ணத்தினால. நான் உங்க ஆனந்த பாலா. வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.